இன்னைக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். இது வந்து ரிசால்விங் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இதில் என்னன்னா, ஒரு ஃபோர்ஸ் ஒரு பிளேனில் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. இப்படி இன்க்ளைண்டாக எஃப்ன்ற ஃபோர்ஸு இன்க்ளைண்டாக இருக்குது. அது ஒரு பிளேனில் இருக்குது. அந்த பிளேன் வந்து XY பிளேன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த பிளேனில் இருந்துச்சுன்னா இந்த ஃபோர்ஸுக்கு வந்து ரெண்டு காம்போனன்ட் உண்டு, எக்ஸ் காம்போனண்ட்டும் ஒய் காம்போனண்ட்டும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோர்ஸ் ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுது எக்ஸ் ஆக்சிஸோட, அதை தீட்டா டிகிரின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான நம்ம ஸ்கூலில் படித்த ஒரு பேசிக் கான்செப்டை அப்ளை பண்ண போகிறோம். ட்ரிக்னாமெட்ரிக் கான்செப்ட். நமக்கு தெரியும், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஹைபாட்டன்யூஸ் வந்து அதோட ஹைபாட்டன்யூஸ் இப்படி மேலே இருக்குது. ஸோ அதோட ரெண்டு சைடு அட்ஜசன்ட் அண்ட் ஆப்போசிட்னு சொல்கிறோம். அந்த தீட்டாக்கு நேர எதிரில் இருக்கிறது வந்து ஆப்போசிட் சைடுங்கிறதும், ஸோ கீழே ஹரிசாண்டலாக இருக்கிறத அட்ஜசன்ட் சைடுங்கிறதும், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற லைனை ஹைபாட்டன்யூஸ்னு சொல்கிறோம். ஸோ காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டன்யூஸ். இதைத்தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதான் நம்மளோட இன்க்ளைன்டு ஃபோர்ஸு. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற அதோட காம்பனண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸு மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வித் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸோட தீட்டான்னு ஒரு ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு. ஸோ அந்த எக்ஸ் காம்பனண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இன்க்ளைன்டு ஃபோர்ஸோட எக்ஸ் காம்பனண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அதை வந்து எஃப்எக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த எஃப்எக்ஸ் வேணும் நமக்கு. இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடியாவும் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆங்கிளை வந்து தீட்டா எக்ஸ்ன்னு நம்ம சொல்லிக்குவோம். இந்த ஃபோர்ஸு அதோட ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு விச் இஸ் லையிங் இன் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் டைரக்ஷனில் போகிற அந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுக்கு மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து தீட்டா எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த தீட்டாவை தீட்டா எக்ஸ்னு சொல்கிறோம். தீட்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு fx, which is the adjacent side, divided by the hypotenuse, which is f. So cos theta x is equal to fx by f. So இதை நம்ம rearrange பண்ணி பார்த்தோம்னா fx is equal to f cos theta. So horizontal component வந்து fx வந்து f cos theta x அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். ஸோ இது வந்து ஒரு காம்பனண்ட். இப்போ அடுத்த காம்பனண்ட்டுக்கு போகிறோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஒய் காம்பனண்ட். ஸோ இது எப்படி பண்ண போகிறோம்? நமக்கு என்ன தெரியும்? ஹரிசாண்டலோட மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டான்னு தெரியும். இது வந்து ஒரு 90 டிகிரி இருக்குது. ரெண்டு ஆக்சிஸ் வந்து 90 டிகிரியில் இருக்குது. அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் எஃப் ஒய்யோட மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து 90 மைனஸ் தீட்டா அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே. ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ திருப்பி அதே ட்ரிக்னாமெட்ரிக் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை வந்து அல்ஃபான்னு இங்கே காமிச்சிருக்கேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இது அல்ஃபானா இதோட ஆப்போசிட் சைடு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஆப்போசிட்டு. ஸோ அட்ஜஸ்டன்ட்டு ஹைபாட்டன்யூஸ் இருக்குது. ஸோ இதை அப்படியே இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோன்னா இந்த 90 மைனஸ் தீட்டாவை தீட்டா ஒய்ன்னு வச்சுக்கிறோம், சிம்பிளிஃபைடாக நம்ம பார்க்கணுன்றதுக்காக. ஸோ இப்போ திருப்பி இதே காசு அப்ளை பண்ணும்போதில் இப்போ பார்த்தீங்கன்னா cos theta y is equal to fy by f, ரைட். இதை திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா fy அதாவது இந்த ஃபோர்ஸோட வெர்டிக்கல் காம்பனண்ட் இஸ் ஈக்குவல் டு f cos theta y. நமக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி cos 90 மைனஸ் தீட்டான்றது சைன் தீட்டான்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இங்கே இருக்கிற தீட்டா ஒய்ங்கிறது நத்திங் பட் தீட்டா 90 மைனஸ் தீட்டா. ஸோ அப்போ இதை வந்து எஃப் சைன் தீட்டான்னு எழுதலாம்ல. ஸோ இந்த இடத்த வந்து
Fy வந்து F sin தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 90 மைனஸ் தீட்டான்னு பண்ண வேண்டிய கால்குலேஷனை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிடலாம். ஸோ இப்போ என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ரெண்டு காம்பனண்ட். ஸோ எஃப்எக்ஸ்னா எஃப்எக்ஸ் அப்படிங்கிற ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து எஃப் காஸ் தீட்டாவும் எஃப்ஒய்ன்ற வெர்டிக்கல் காம்பனண்ட்டை எஃப் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எஃப்போட ரெண்டு எஃப்எக்ஸ் அண்ட் எஃப்ஒய் காம்பனண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு மேலே இருக்கிற பாசிட்டிவ் குவாட்ரண்ட்டில் இருந்ததை பார்த்தோம். இப்போ இதே இது ரெண்டு நெகட்டிவாக இருக்கிற குவாட்ரண்ட்டை வருவோம். சரி, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஸோ மைனஸ் ஒய்யும் எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிற குவாட்ரண்ட்டில் இருக்குன்னா இப்போ இதுக்கு நீங்கள் இதே மாதிரி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வரும். ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து எஃப் காஸ் தீட்டாவும் வெர்டிக்கல் காம்பனண்ட் மைனஸ் எஃப் சைன் தீட்டா, ஏன்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது அதுக்காக. ஸோ அதே மாதிரி அடுத்த குவாட்ரண்ட்டில் பார்த்தோம்னா ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து எஃப்எக்ஸ் வந்து மைனஸ் காம்பனண்ட்டாக மாறிடுச்சு, எஃப்ஒய்யும் மைனஸ் ஆகும், ஏன்னா ரெண்டுமே மைனஸில் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஸோ ஹரிசாண்டல் வந்து மைனஸ்லையும் வெர்டிக்கல் வந்து பாசிட்டிவ்லையும் இருக்குது. இதெல்லாம் ஒன்றா ஒரு டயக்ராமாக போட்டு நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இதை வச்சு ரிசால்விங்கை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு ப்ராப்ளத்தில் ஒரு ரிசால்விங் இருக்காது மாதிரி நிறையா ஃபோர்ஸஸாக இருக்கும். இது எஃப்னு நம்ம பார்க்குறோம், அதுக்கு பதிலாக இது F1 F2 F3 F4ன்னு கொடுத்துருப்பாங்க. அது ஒவ்வொரு இதுக்கும் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட் கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை வச்சு நம்ம அந்த ஃபுல் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிராயிங்கை வந்து கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப ரொம்ப